கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆம், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிற கர்த்தர் நமக்கு நிச்சயம் பதிலளிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வார். கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலே வளர்ந்தோம் என்றால் அவரில் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தருடைய கற்பனைகளில் நிலைத்திருப்போம். நிலைத்திருந்து அவருக்காக கனி கொடுக்க இந்த நாட்களில் கர்த்தர் வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுவாராக. ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்களை பூர்ணமாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எப்பொழுதும் உம்மில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். நாங்கள் உடைய சமூகத்தில் கேட்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் செவி சாய்க்கிற தேவனா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மண்டையிலே நாங்கள் கேட்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்மை நாங்கள் அண்டிக் கொண்டு உமக்காய் வாழும்போது நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறீர். அதற்காய் நன்றி. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். உலக சமாதானத்துக்காய் செபிக்கிறோம். கர்த்ததாமே இறங்கும்படியாய் கெஞ்சுகிறோம். ஐயா, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். நீர் இறங்கி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவர் எங்களை பொறுப்பிடும் வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.